ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். வெண்பாவோட அடியாட்கள் வெண்பாவுக்கு கால் பண்றாங்க. ஹேமாவை கடத்தியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. வெண்பா சொல்றாங்க, ஹேமாவை கொன்னுடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நீ எனக்கு கால் பண்ணி அவளை கொன்னுட்டேன்னா எனக்கு சொல்லணும் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. கூட இருக்க ஒருத்தன் சொல்றான், இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை கொல்றதை விட கைமாத்தி விட்டோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த அடியால் சொல்றான், நான் மறுபடியும் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெண்பாவுக்கு கால் பண்றான். என்ன ஹேமாவை அதுக்குள்ள கொண்டுட்டியா அப்படின்னு கேக்குறாங்க வெண்பா. வேறொரு விஷயமா பேசுறதுக்காக கால் பண்ணினேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஹேமா எங்கேயாவது ஓடிட்டா வச்சுட்டா ஏதாவது சொன்ன உனே கொண்டுருவேனா அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. இல்லக்கா, இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை கொல்றதை விட கைமாத்தி விட்டோம்னா நிறைய பணம் கிடைக்கும்க்கா, உன் பேரை வச்சு நாங்க பணம் சம்பாதிச்சுப்போம்க்கா அப்படின்னு சொல்றான். வெண்பாவுமே யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு அவ தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே இருக்கக்கூடாது, தாண்டி போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. அதெல்லாம் நான் சொன்னோம்னா உடனே அரேஞ்ச் பண்ணிடலாம்க்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஒரு பக்கம் கண்ணம்மா, அஞ்சலி, அகிலன், சௌந்தர்யா எல்லாருமே ஹேமாவை தேடிட்டு இருக்கிறாங்க. போலீஸ்ல பேசாம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சௌந்தர்யா கேட்கிறாங்க. அதுக்கு அகிலன் சொல்றாரு, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேமா, அவங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா அகிலன்ட்ட கேக்குறாங்க, ஹேமாவை காணுன்ற விஷயத்த நீ பாரதிக்கு போன் பண்ணி சொன்னையாடா அப்படின்னு கேக்குறாங்க. பாரதிக்கு நான் ஒரு 4-5 தடவை கால் பண்ணிட்டேமா, அவனோட மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப் தாமா வருது அப்படின்னு அகிலன் சொல்றாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, இங்க என்னன்னா ஹேமாவை காணும்னு தேடிட்டு இருக்கிறோம், பாரதி என்னன்னா சொல்லாம கொல்லாம டெல்லிக்கு போயிருக்கிறான், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, ஒருவேளை உங்க புள்ள ஹேமாவை கூட்டிட்டு டெல்லிக்கு போயிருப்பாராத்த அப்படின்னு கேக்குறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, பாரதி நேத்தை கிளம்பி டெல்லி போயிட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. அகிலன் சொல்றாரு, அது போக இன்னைக்கு தானே ஆசிரமத்துல ஹேமாவை பார்த்தேன்னு வேற சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. வேற எதையும் யோசிச்சு மனசை குழப்பிக்காதீங்க அண்ணி, நம்ம அந்த காரை தேடி போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி போறாங்க. அடுத்ததா பாரதியை காமிக்கிறாங்க. பாரதி ரொம்ப கவலையில உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாளாவே கண்ணம்மா நல்லவ அப்படின்னு என்னோட மனசு சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என் மனசு சொல்லுது அப்படின்றதுக்காகலாம் என்னால கண்ணம்மா கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வரணும், அதுல கண்ணம்மா மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு நான் என் கண்ணால பாக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் நேரா போய் கண்ணம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அந்த டெஸ்ட் ரிசல்ட் கண்ணம்மாவுக்கு எதிரா வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு பக்கம் ரவுடிக இப்போ ஹேமாவை சாப்பிட சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஹேமா சொல்றாங்க, நீங்களாம் யார் அங்கிள், என்னை எதுக்காக கடத்திட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பணத்துக்காக என்ன கடத்திருந்தீங்கன்னா நீங்க கொண்டு போய் என்னோட பாட்டிட்ட விட்டுருங்க, அவங்ககிட்ட கேட்டு நான் பணம் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. அந்த ரவுடிக சொல்றாங்க, உன்னைய வச்சு எப்படி பணம் பாக்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. உன்னை எதுக்காக இங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் தெரியுமா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை ரொம்ப தூரம் கொண்டு போய் விட போறோம், அதுக்கப்புறம் நீ அங்கிருந்து இங்க திரும்பி வரவே முடியாது அப்படின்னு அந்த ரவுடி சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னோட அம்மாட்ட கொண்டு போய் என்னை விட்டுருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி அழுறாங்க ஹேமா. சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டி இப்போ ஹேமாவை சாப்பிட வைக்கிறாங்க. அடுத்ததான் வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்ம ஹேமாவை கொண்டிருந்தோம்னா ஒரு 4 நாள் ஹேமாவை நினைச்சு கண்ணம்மாவை சேர்ந்த ஆட்கள் எல்லாரும் அழுதுட்டு அதோட மறந்து அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவளை கடத்தி ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டோம்னா அவளை காணும் வாழ்நாள் ஃபுல்லா கண்ணம்மா தேடிட்டே தான் இருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. வெண்பாவோட சாப்டர் க்ளோஸ்னா சொன்ன கண்ணம்மா, இனிமேதான் அந்த பழைய வெண்பாவோட ஆட்டத்தை நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ரோஹித் இப்போ வெண்பாவோட ரூமுக்கு வராரு. என்னாச்சு வெண்பா, உன் தலையில அடிபட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா நீ வருத்தப்படவோ இல்ல கோபப்படவோ இல்லாம சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் லாஜிக் தப்பா இருக்குதே அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாகணும், உன்னோட தலையில எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேக்குறாரு. இந்த சிச்சுவேஷன்ல நீ கோபப்படாம எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. ரோஹித் சொல்றாரு, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, சில நேரம் திடீர்னு கோபப்படுற, திடீர்னு அழுற, திடீர்னு சிரிக்கிற, ஒரு சைக்கோ மாதிரியே நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு கேக்குறாரு ரோஹித். வெண்பா சொல்றாங்க, என்னை படைச்ச கடவுளாலேயே என்னை பத்தி புரிஞ்சுக்க முடியாது, இடையில வந்த வெண்ணி உனக்கு எப்படி புரியும் அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் வெண்பா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு ரோஹித் பாக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.